செந்தில் பப்ளிக் பள்ளியில் தீபாவளி கொண்டாட்டம். தீபங்களின் ஒளிவிழா, மகிழ்ச்சியின் பெருவிழா. தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ள செந்தில் பப்ளிக் பள்ளியில் 22/10/2022 சனிக்கிழமை அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து மதங்களையும் நேசிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் செந்தில் பப்ளிக் பள்ளியில் ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவ்விழாவிற்கு செந்தில் கல்வியின் நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி. கந்தசாமி, துணைத் தலைவர் திருமதி கே. மணிமேகலை கந்தசாமி, செயலாளர் திரு கே. தனசேகர் மற்றும் தாளாளர் தீப்தி தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கு முதன்மை சிறப்பு விருந்தினர்களாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். பி. வெங்கடேஸ்வரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தடங்கம் பி. சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே தீபாவளி பண்டிகை குறித்தும், கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும், மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள். நான் ஒரு நாள் அந்த ஆண்டு மார்க்ஸை கூப்பிடுறதுக்காக பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தேன். அப்போ அந்த டீச்சர் யாரும் சொன்னேன், எங்கள் பொண்ணு அடிங்க, மிரட்டுங்க, உண்மையில நான் கேட்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு வரேன். ஸோ பாதுகாப்பு உண்மையிலேயே சொல்லிட்டு வரேன். ஏதாவது தப்பு செஞ்சு அடிங்க, மிரட்டுன்னு சொல்லிட்டு வரேன். இங்கே மட்டும் இல்லை, நம்ம தாளாளர் கந்தசாமி சொன்னார், நாங்கள் இப்படி தான் மிரட்டுவோம், உலக எல்லாம் நீங்கள் அரசு பள்ளிக்கு போய் சேர்த்துன்னு சொன்னார். நாங்கள் அரசு பள்ளியை விட மாட்டோங்க. அரசு பள்ளியிலும் தலைமை ஆசிரியர் நம்ம தலைமை நிறைய ஸ்கூல் கூட வந்துடுறாரு. எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சொல்லுவேன், சரியாக பாடம் சொல்லி பசங்க ஒழுக்கம் இல்லைன்னா பள்ளிகளுக்கு அனுப்புங்க, அரசு பள்ளியை கூட நான் பார்த்துக்கிறேன். நமது பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு அதிக நேரம் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் சொல்வதும் உங்களுடைய பெற்றோர்கள் சொல்வதும் நாங்கள் சொல்வதும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகாலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முதலில் நான் நெஞ்சாக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தருமபுரியில் இருக்கின்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், சேலத்தில் இருக்கின்ற நமது தனசேகருடைய பள்ளியிலும் தமிழக அரசுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வரவழைத்து அவருடைய அறிவுரைகளை எல்லாம் மாணவர்களுக்கு எடுத்து வைக்கின்ற வகையிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஐயா அவர்கள் நடத்தினார்கள். இந்த அளவுக்கு ஒரு சாதாரண நிலையில் இருந்து இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இந்த மாவட்டத்தில் வருகின்றது. சேலம், தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு மாணவர் கல்வி செல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே போன்று தொழிலிலே இன்றைக்கு நூற்பாலை வைத்து பல்வேறு இன்றைக்கு தொழிலதிபராக இருந்து இந்த மாவட்டத்திற்கு இருக்கின்ற ஏழைய தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் ஐயா செந்தில் கந்தசாமி தான் பார்க்க முடியும். இந்நிகழ்ச்சியில் தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணம் குறித்து மாணவர்கள் நடித்தும் ஆடல் பாடல்களோடு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி காட்டினர்.
I welcome our incredible partners who are the ultimate dignitaries behind the success of our esteemed institution. Legislative Assembly. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். நமது பள்ளி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய விழாக்களை நம்ம தொடர்ந்து நடத்திட்டே இருக்கோம். ஃபிக்ஸில் என்னென்ன விழா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது நோக்கம் மாணவர்களுக்கு படிப்பு என்று சொல்வதில் மற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி மேஜிக் பேச்சு, டான்ஸு, பாட்டு, விளையாட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு பள்ளிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அப்படின்னு அவங்களுக்கு இந்த பள்ளியை நடத்திட்டு அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவங்க இங்கே வந்திருக்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th மாணவர்கள் இந்த வருஷம் பள்ளிக்கூடத்தில் முடிச்சிருக்கீங்க. 11th மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நாங்கள் ஒரு ஆண்டு இருக்குது. 10th அதே மாதிரி அவங்களுக்கு 9th பையனுக்கு ஒரு 3-4 வருஷம் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஒவ்வொருவரோட வாழ்க்கையுமே நம்ம பல பருவங்களை தாண்டோம். குழந்தை பருவம், அப்புறம் பார்த்தா கல்வி பருவம் எடுத்துன்னா, திருமண வாழ்க்கை பருவம், பொருள் ஈட்டுவது, பெயர் சம்பாதித்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. India celebrates lots and lots of festivals. பள்ளி நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி ஸ்ரீனிவாசன் மற்றும் முதல்வர் திரு பி செந்தில் முருகன், துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு கொண்டனர். இவ்விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவுற்றது.